எல்லா கட்சிக்காரனும் காசு கொடுப்பான், காசெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போடணும்? நமக்கு போடணும். கரெக்டு தானே? இன்னைக்கு காலங்காத்தால டொங்கின்னு 5000 ரூபா வந்து விழுவுதுங்கிறாங்க. புரியுதுங்களா? சேலத்துல எங்க தலைமை மீட்டிங் போட்டோனுமே இங்க காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கவர்றானுங்களாம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? காசை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு இந்த வசூல் நின்னாங்கல்ல, தலைவனோட பேச்சை கேட்கறதுக்கு ஆரவாரமா பாத்தீங்களா? எப்படி அப்படி குதிச்சு ஆனானுங்களே. சார் காலம் எனக்கு வீட்டுக்கு போகணும் சார். எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மா வேணுமா? குழந்தைய கூட்டிட்டு வந்து பேட்டி எடுக்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வேணும் சார். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரியான ஒரு சேஷ்டை எல்லாம் பண்ணாதீங்க சார். நார்மலா பேசுங்க. முதல் வாட்டி வந்து மந்திரம் போட்டீங்க, அதுக்கே நான் ஒரு 2 நாள் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மாயாஜாலம் ஏதோ பண்றீங்க, அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இப்ப அன்னைக்கு வந்துட்டு வந்து ஏதோ என்னமோ நீங்க இன்டர்வியூன்ற பேர்ல எனக்கு இந்த இன்டர்வியூ மாதிரியே தெரியல. இல்லைங்க, உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன சுத்தின ஆறா இருக்குது. ஆரா ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஏன் புரியல உங்களுக்கு? என்ன அதாவது ஸ்பெல்லிங் சொல்லுங்க. Tell me the spelling of Ara, then we can proceed. Tell me the spelling of Ara. What do you mean by Ara? ABCD தெரியுமா? ABCDல எத்தனை எழுத்து இருக்கு சொல்லுங்க? ABCDல எத்தனை எழுத்துங்க இருக்கு?